அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் சரியாக போட்டி 4 மணிக்கு ஆரம்பிச்சிது. மக்ரிப் டைம் ஆகும்போது கூட இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகளுக்கு 7 நிமிஷம் கொடுத்துருந்தோம். அதை 6 நிமிஷமாக ஆக்கிடலாமா 5 நிமிஷமாக ஆக்கிடலாமான்னு சொல்லிட்டு நடுவர்கள் மத்தியில் ஒரு மசூரா கேட்டாங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் 10 மணிக்கு முடிஞ்சாலும் சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் எப்படி 7 நிமிஷம் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே 7 நிமிஷம் தான். அதில் எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம். எங்கள் ஹஸரத் காஜி ஹஸரத் தான் இன்றைக்கி பேசுகிறாங்க. ஹஸரத் சொன்னால் இன்ஷால்லா ஹஸரத் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டுனா கொஞ்சம் தாமதமாக பேசிக்குவாங்க. அதனால் நிகழ்ச்சியில் தயவுசெய்து டயத்தை கம்மி பண்ணவே கூடாதுன்னு சொன்னதுனால அல்ஹம்துலில்லாஹ் யாருடைய டைமிங் கம்மி பண்ணாமே சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நிறைவு பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்ஷால்லா இங்கே பேசிய மாணவர்களுடைய பேச்சை பற்றி இந்த போட்டியை குறித்து இன்ஷால்லா நடுவர்கள் சார்பாக ஒரு ஆலிம் பெருந்தகை கண்டிப்பாக இங்கே பதிவு செய்வார்கள். அதற்கு முன்பாக பரிசளிப்பு விழாவிற்கு முன்பாக எங்களுடைய கணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் PA ஹாஜா மொயினுத்தீன் பாக்கவி ஹலரத் கிப்லா அவர்கள் இப்பொழுது மாணவிகளுக்கு நசீஹத் உரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان الحميد. بسم الله الرحمن الرحيم. وما أريد أن أخالفكم إلى ما أنهاكم عنه إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் ஸ்தாபனத்தின் சார்பாக ஒரு பேச்சு போட்டி நடைபெற்று அதனுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறது. யார் அந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் என்ற ஒரு ஆர்வமும், பரிசு வாங்கக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பயானை கேட்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு நிலை இங்கே இருக்கிறதான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இவ்வளோ நேரம் பயான் தான் நடந்திருக்குது. அதனால் இந்த பயானெல்லாம் கேட்டு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுங்கிற மாதிரி ஒரே பயானாக 4லேருந்து கேட்டுட்டு உட்காந்து அது முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்போ இன்னொரு பயானம் ஆரம்பிக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே அருமையான மாணவ கண்மணிகள், உங்களிடத்தில் வேண்டுகிறேன், இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியான நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பல கோணங்கள் இருந்தாலும் அவங்க ஒரு வெற்றிகரமான பேச்சாளர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு பேச்சாளர். நாம் சொல்கிற விஷயம், நம்ம விளங்குகிற விஷயத்தை மக்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இருந்தால்தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும், அதை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். அதனால் இப்போ நீங்கள் எல்லோரும் பேசியிருக்கிறீங்க. நான் கொஞ்சம் முந்தையே வந்திருந்தா நானும் ஒரு மதிப்பு போட்டிருப்பேன், நானும் ஒரு மார்க் போட்டு பார்த்துருப்பேன் எப்படி எல்லாம் போகுது அப்படிங்கிறத. பின்னால் தான் கடைசியில் வந்தேங்கிற காரணத்தினால எனக்கு மார்க் போட தெரியல. அவங்க மணமகள் அறைக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க எல்லோரும் உட்காந்து அதை போட்டுக்கிட்டுருக்குறாங்க. அது என்னான்னு பார்த்துட்டு இப்போ ரிசல்ட்டு வந்துடும். ஆனால் அருமையான மாணவிகளை வேண்டுகிறேன், நாம் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கணும். கல்விக்கு முடிவுங்கிறதுலாம் கிடையாது. ஓரளவு எல்லாம் நம்ம படிச்சிட்டோம், எல்லாத்தையும் நம்ம தெளிஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சா அன்னையிலிருந்து நம்முடைய அறியாமை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனால் எவ்வளவு இருந்தாலும் சரி இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாட்ட. அல்லாஹு தஆலா நமது நாயகத்திற்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நாயகமே, தாங்கள் யதீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் அரவணைக்கவில்லையா? நுபுவத்தினுடைய அந்த நிலை இல்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லையா?
அது மாதிரி உங்களை எப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் எல்லாம் ஏழையாக இருந்தீர்கள் எல்லாம் உங்களை சீமானாக்கலையான்னு எல்லா கொடுத்த பாக்கியத்தையும் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப கேட்கும்படி அல்லாஹ் சொன்னான். அது என்ன? கொடுத்த அந்த ஞானத்தை அதிகப்படுத்தும்படி ரப்பி ஜித்னி இல்மா என்று கேட்க சொன்னான். அதனால் இல்முக்கு முடிவுங்கிறது கிடையாது. அந்த இல்மின் வழியாக அந்த பேச்சு இருக்குமானால் அது சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் சிறந்த பேச்சுக்கள் எது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான்னு வைங்க. உலகத்திலேயே பேசப்பட்ட பேச்சுக்களில் குறிப்பாக இஸ்லாமிய வரலாறுகளில் மிக சிறந்த ஒரு பேச்சு எது அப்படின்னு பார்க்க போனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாயில் அவர்கள் பேசினார்களே, அந்த பேச்சு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. அவர்கள் கொண்டு வந்த அந்த நுபுவத்தினுடைய எல்லா விதமான சாரங்களையும் உள்ளடக்கியதாக அந்த பேச்சு அமைந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதனால் கூடுதலான விஷயங்களை தெரிவதிலும் தெளிவதிலும் நம்முடைய ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய சமூகம், அவங்களுடைய சமூகத்தில் அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹுன்னு ஒரு சஹாபி வர்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு யாருன்னு நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்க காரியதரிசி. எல்லா ரகசியத்தையும் அவங்கள்ட்ட தான் ரசூலுல்லாஹ் சொல்லி வச்சுருப்பாங்க. என்ன ரகசியத்தை பாதுகாக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு எனக்கு யாரையாவது கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்க, சீக்கிரமாக பரவிடும் அந்த விஷயம். மைனி தெரியுமான்னு சொல்லி அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, இவன் மைனிட்டு சொல்லுவாள், மாமிட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் போய் அது எப்படிடா இங்கே வந்துச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோம், இது ரகசியமான விஷயம் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க மற்ற ஆள்கிட்ட சொல்லும்போது இது ரகசியமான விஷயம் ஒத்துட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அதை பரத்தி விட்டுருவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவராக செய்துனா ஹுதைஃபத்துல் யமான்லான்னு இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை உமர் ரலியல்லாஹுடைய சபைக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹுடைய சபைக்கு வந்த உடனே அவங்க கேட்டாங்களாம், கைஃபா அஸ்மஹ்த யா ஹுதைஃபா, ஹுதைஃபா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி, இன்னி உஹிப்புல் ஃபித்னத ஓ உக்ரிஹுல் ஹக்க ஓ உஸல்லி பிகைரி உதூஇன் ஒலி ஃபில் அர்தி மா லைஸ லில்லாஹி ஃபிஸ் ஸமா. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், நான் ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், சத்தியத்தை வெறுக்கிறேன், ஒது இல்லாமல் தொழுகிறேன், அல்லாவுக்கு இல்லாதது எனக்கும் இருக்குது, அல்லாவுக்கு இல்லாதது கூட எனக்கு இருக்குதுன்னு சொன்னாங்களாம். உமர் தானு கோவம், நல்லா இருக்கிறான்னு கேட்டால் அந்த மனுஷன் ஆமாம் இல்லைன்னு ஏதாவது பதில் சொல்லாமல் ஃபித்னாவை பிரியப்படுறேங்கிறாரு, சத்தியத்தை வெறுக்கிறேங்கிறாரு, ஒது இல்லாமல் தொழுகிறேங்கிறாரு, அல்லாவுக்கு இல்லாதது எனக்கு இருக்குதுங்கிறாரு அப்படின்னு அவங்களுடைய முகத்தில் ஒரு கோபம், ஒரு அதிருப்தியினுடைய அந்த ஒரு அடையாளம் தெரிஞ்சிச்சு. அந்த சபைக்கு வந்தாங்க அறிவின் சிகரம் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு வந்தாங்க. என்ன அமீருல் முஃமினீன் ஜனாதிபதியினுடைய முகத்திலே கோபத்தினுடைய அந்த அறிகுறி தெரிகிறதே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எதிர்த்து ஹுதைஃபா ரலியல்லாஹு வந்தாங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன், ஃபித்னாவை பிரியப்படுறேன்னு சொன்னாங்க, ஹக்க வெறுக்கிறேன்னு சொன்னாங்க, ஒது இல்லாமல் தொழுதுட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க, அல்லாவுக்கு இல்லாது எனக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை கேட்டு இவங்க கோபத்தில் முகத்தை இருக்கிறத சொல்லி காமிச்சாங்க. அப்படியா, ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்களேன்னு அவங்க சொன்னாங்களாம். ரொம்ப சரியாக சொல்லியிருக்கிறாரு, அப்படியா சொன்னாங்க, ரொம்ப கரெக்ட் தான் சொன்னாங்களாம். என்ன ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் சாடை மாடையாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம ஊரில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பெருநாளா வியாழக்கிழமை சனிக்கிழமை பெருநாளான்னு சொல்லி ஒரு சின்ன ஆசுவாசம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஊரில் நம்பிக்கை இருக்குது இல்லையா, வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்தால் யாராவது பெரிய தலைவர்கள் மூத்தா போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை முந்தி இருந்துச்சு. அப்போ நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், எங்கள் தெருவில் காக்குடின்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், காக்குடியாப்பா என்ன பெருநாள்லாம் எப்படி வர்ற மாதிரி தெரியுதா? இப்போ அவர் சொன்னார், ராஜீவ்காந்தி பஸ் விளிம்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறான்னார். ராஜீவ்காந்தி பஸ் விளிம்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறான்னார். எவ்வளோ அற்புதமான ஒரு இலக்கிய வார்த்தை. அப்போ நம்முடைய நம்பிக்கை இப்படி இருக்குது, அது சரியா தப்பா அது அப்புறம் உள்ள விஷயம். என்ன சொன்னார், வெள்ளிக்கிழமை தான் பெருநா வரும் அப்படிங்கிறத இப்படி சொன்னார். வெள்ளிக்கிழமை பெருநா வரப்போகுது அப்படிங்கிறத ராஜீவ்காந்தி பஸ் விளிம்பில் நிற்கிற மாதிரி தெரியுது சத்து அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன, ஒரு ஏதோ தலைவர் மௌத்தா போகிறாரு, வெள்ளிக்கிழமை பெருநா வரப்போகுதுங்கிற மாதிரி. நான் அந்த நம்பிக்கையை சரி கண்டு நான் ஒன்றும் பேசலை, ஒரு விஷயத்தை அப்படி வித்தியாசமாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது.
கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு தடவை அவர் ஒரு கவிதையில் சொன்னார், இந்த அரபு நாட்டு மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், இந்த அரபுலக மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். இவ்வளவு காலமும் கற்களின் மீது தான் பூவை போட்டு கொண்டிருந்தார்கள். செலவணங்கினாங்க இல்லையா, அதை சொல்றார். கற்களின் மீது தான் பூவை போட்டு கொண்டிருந்தார்கள். முதலாக ஒரு பூவின் மீது கல்லை போட்டிருக்கிறார்கள். சல்லாசலம் மேனையில கல்லை போட்டாங்க இல்லையா, அப்போ சல்லாசலமை பூவாக வர்ணித்து அவங்க மேலே கல் போட்டதை வித்தியாசமாக சொன்னார். ரசூலுல்லாஹ் மேலே கல் போட்டாங்கன்னா சாதாரண செய்தி. ஆனால் அப்படி சொல்லாமல் இந்த அரபுலக மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், இவ்வளவு நாளும் கல்லின் மீது தான் பூவை போட்டு கொண்டிருந்தார்கள், முதலாக ஒரு பூவின் மீது கல்லை போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சல்லாசலமை பூவாக வர்ணித்து ஒரு இலக்கிய நயத்தோடு வித்தியாசமாக சொல்லி காண்பித்தார். அது மாதிரி ஒரு வித்தியாசமாக பேசுறதுங்கிறதுக்கு பழகணுமானா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதற்கு உமர் ரலியல்லாஹு இடத்துல சொன்னாங்க இல்லையா, ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், அலி ரலியல்லாஹு விளக்கம் சொன்னாங்க. அவங்க சொன்னது கரெக்ட் தான், ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா மக்களையும் பொருளாதாரத்தையும் ஃபித்னான்னு சொல்றான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் மக்களும் ஒரு ஃபித்னா, ஒரு சோதனைன்னு சொல்றான். அவர் ஃபித்னாவை பிரியப்படுற அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களை பிரியப்படுகிறேன்னு அர்த்தம். அது என்ன தப்புன்னு கேட்டாங்களா? என்னுடைய மக்களை பிரியப்படுகிறேன், பொருளாதாரத்தை பிரியப்படுகிறேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாரு. அது என்ன தப்புன்னு சொன்னாங்களாம். சரி, அதுக்கு அடுத்து ஹக்கை வெறுக்கிறேன், சத்தியத்தை விரும்பலன்னு சொன்னாரு. அதுக்கு என்னன்னு கேட்டாங்களாம். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு இடத்துல மௌத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹக்குன்னு சொல்கிறான். வஜாஅத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக், ஹக்குன்னு சொல்கிறான். இப்போ மௌத்தாகிறதுக்கு அந்த மனுஷன் விரும்பல, அதை தான் நான் ஹக்கை வெறுக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல, சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஃபித்னாவை பிரியப்படுகிறேன்னா மக்களையும் பொருளாதாரத்தையும் பிரியப்படுவதை அவர் ஃபித்னாங்கிற வாசகத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அல்லாஹ் அப்படி சொல்கிறான். ஹக்கை வெறுக்கிறேன்னா குர்ஆனில் ஒரு இடத்துல மௌத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ஹக்குங்கிற வார்த்தையை சொல்கிறான். அப்போ நான் ஹக்கை வெறுக்கிறேன்னா மௌத்தாவை விரும்பல, அது எல்லாருக்கும் உள்ளது தானே, கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து ஒது இல்லாமல் எப்படிங்க தொழ முடியும்? அதெல்லாம் சரி, ஒது இல்லாமல் என்ன தொழுகை இருக்குது? ஒரு தொழுகை அப்படி கிடையாது. ஒது இல்லாமல் தொழுகிறேன்னு சொல்கிறாரு. உசல்லின்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. தொழுகிறேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சலவாத்து சொல்கிறேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் தொழுகிறேன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டீங்க. அந்த உசல்லிக்கு தொழுகிறேன்னு அர்த்தம் இல்லை. ஓ உசல்லி பிகைரி ஒதுவின், ஒது இல்லாத நேரத்திலையும் நான் சலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாங்க. அல்லாவுக்கு இல்லாது நமக்கு என்ன இருக்குது? வானம் பூமி துன்யா எல்லாமே அல்லாவுக்கு சொந்தம். அப்போ அல்லாவுக்கு இல்லாது எனக்கு இருக்குதுன்னு சொன்னார். அது என்ன அர்த்தம்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னார், அல்லாவுக்கு மனைவியும் இல்லை மக்களும் இல்லை, ஹுதைபாவுக்கு ரெண்டும் இருக்குதுன்னாங்களாம். அல்லாவுக்கு மனைவி இல்லை, அல்லாவுக்கு மக்கள் இல்லை. இப்போ அல்லாவுக்கு இல்லாதது மனைவியும் மக்களும் இல்லை. ஆனால் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மனைவியும் இருக்கிறார்கள், மக்களும் இருக்கிறார்கள். அதனால தான் அல்லாவுக்கு இல்லாது எனக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஆனந்தப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு இல்லைன்னு சொன்னால் நான் இந்த நேரத்தில் கொஞ்சம் தடுமாறி இருப்பேனேன்னு சொன்னாங்க என்று வருகிறது. அதனாலே குர்ஆனை ஆய்வு செய்வது, மார்க்கத்தை விளங்குவது, புதிய 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 விஷயங்களை தெரிந்து கொண்டே இருப்பது இருக்கிறதே, அது பேச்சுக்கு அழகூட்டும். நல்ல பேச்சாளர்களாக வருவதற்குண்டான ஒரு அடித்தளமாக அது அமைந்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு தடவை நான் இந்த மணமகன் அறையிலிருந்து குரு வெளியில் வர நான் பேசணும். அதெல்லாம் கொஞ்சம் பேசாமல் இருங்க, அசத்து ரொம்ப நேரம் பேச பார்த்துட்டு இருக்காதியா. நான் மணமகள் அறையிலிருந்து இந்த குரு வெளியே வந்துச்சுன்னா என் பேச்சு முடிஞ்சிடும். ஒரு தடவை அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம், அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கேஸ் ஒன்று அங்கே வந்துச்சு. ஒரு பெண்மணி 6 மாதத்தில் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாள் அப்படின்னு அந்த பெண்மணியை குறித்து ஒரு வழக்கு வந்துச்சு. இப்போ அந்த பெண்மணியை பற்றி சில பேர் தவறாக பேச ஆரம்பித்தாங்க. 6 மாதத்தில் எப்படி ஒரு பிள்ளை நிறைவாக பெற முடியும்? இப்போ அதனால் ஏதோ தப்பு நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேச்சு வந்த உடனே அந்த சபையில் இருந்து அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொன்னாங்களாம், 6 மாதத்தில் நிறைவான குழந்தையை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது, அது குர்ஆன்ல இருக்குதுன்னு சொன்னாங்களாம். குர்ஆன்ல இருக்குதா? அது எங்க குர்ஆன்ல இருக்குது?
பொதுவாக சாதாரணமாக 9 மாதம் 10 மாதத்தினுடைய நிலை தான். ஆனால் 6 மாதத்திலும் கூட ஒரு நிறைவான குழந்தையை பெற்றெடுப்பதற்குண்டான சாத்தியம் இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லி காமிக்குதுன்னாங்களாம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உள்ளிட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அது என்னங்க குர்ஆனில் எங்கே இருக்குது, அப்படி எங்கே குர்ஆனில் இருக்குதுன்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறான், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா. ஒரு பெண்மணி கருவை சுமப்பதும் பெற்றெடுப்பதும் பிள்ளைக்கு பால் குடிப்பாட்டுவதும் பால் மரக்கடிக்கை செய்வதும் எல்லாம் சேர்ந்து 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஹம்லுஹு அதிலிருந்து வஃபிசாலுஹு, குழந்தையை கருவிலே சுமப்பது, குழந்தையை பெற்றெடுப்பது, பால் புகட்டுவது, பால் மடக்கறிக்கை செய்வது எல்லாமா சேர்த்து 30 மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடத்துல 30 மாசம்னு சொல்லிட்டான். இன்னொரு இடத்துல ஒல் வாலிதாத்து, தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைக்கு நிறைவாக பால் குடிப்பாட்ட வேண்டும், பால் கொடுக்க வேண்டும் பிள்ளைக்கு என்று நினைத்தால் 2 வருஷம் பூரணமாக கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். 2 வருஷம் பூரணமாக கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு இடத்துல சொல்கிறான் 30 மாதங்கள்னு, இன்னொரு இடத்துல சொல்கிறான் 2 வருடங்கள் பால் கொடுக்கட்டும்ங்கிறான். 2 வருஷங்கிறது எத்தனை மாதம் சொல்லுங்களேன்? 24 மாதம். அவன் பால் குடிப்பாட்டுறதுக்கு 2 வருஷம் நல்லா ஒதுக்கிட்டா, எல்லாம் சேர்த்து 30ன்னு சொன்னான் இல்லையா? இதில் 24 கழிச்சாச்சுன்னா மீதி 6 தானே இருக்குதுன்னாங்களாம். மீதி 6 தானே இருக்குது. எனவே 6 மாதத்தில் கூட நிறைவான முறையிலே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பதையும் கூட குர்ஆனுடைய இந்த ஆயத்திலிருந்து விளங்குதுன்னு சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வருது. சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், அப்படி நல்ல விஷயங்களை புது புது விஷயங்களாக தேடி 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 என்கிட்ட நான் ஓதுற நேரத்தில் ஒரு பயான் நோட்டு ஒன்று இருந்துச்சு. 2 உயர் நோட்டு, எல்லா பெரிய அசரத்துமார் பயான்லாம் எழுதி வைப்பேன். அதை எழுதி வச்சேன். என் கூட ஒரு சுலவன்கார ஒருத்தன் ஓதுனான் வேலூரில். அவன் சொன்னான், மாப்பிள்ளை நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருக்கிற, மரியாதையும் அந்த நோட்டை என்கிட்ட தந்துருன்னு சொன்னான். இல்லை நான் கஷ்டப்பட்டு எழுதி வச்சுருக்கேன், 2 உயர் தச்சு அதில் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுருக்கிறேன். உங்களோட ஒழுங்காக கேட்குறேன், மரியாதையாக தந்துரு, இல்லைன்னா களவாண்டிட்டு போயிடுவேன்ட்டான். அப்படி சொன்னான். கடைசி நோட்டை எடுத்துகிட்டே போயிட்டான். சுலோனில் இருக்கான், என்ன செய்ய முடியும்? அவ்வளோ விஷயங்களை ஓதுற காலத்தில் நான் எழுதி வச்ச அந்த விஷயங்கள்ங்கிறது இருக்குது கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளமான விஷயங்களை. அதனால் இந்த பருவங்கிறது தேடும் பருவம். தாலிபுல் இல்ம், கல்வியை தேடுபவர்கள் தான் பேரு. மாணவர்களுக்கு பேர் அரபியில் தாலிப் அல்லது தாலிபத்துல் இல்ம். இல்மை தேடும், கேட்கிறவங்களா தான் இன்னைக்கு இருக்கிறமே தவிர தேடுறவங்களா இல்லை. இன்னைக்கு ஏதாவது சொன்னால் கேட்டுக்கிறான், ஆமாம் இதுவும் சரி தான், அசர் தப்பாவோ சொல்ல போகிறாரு, அப்படி ரைட்டுன்னு கேட்டுட்டு இருக்கிறோமே தவிர தேடுதல் அப்படின்னு சொன்னால் நாம் அதில் என்ன செய்யணும்? சந்தேகங்களை கேட்கணும், மாறுபட்ட கருத்து இருந்தால் சொல்லணும், அல்லது இப்படி சிந்தனை வருதுன்னு சொல்லணும். அதையெல்லாம் சொல்லி 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 அவங்கள்ட்ட கேட்கறதுங்கிறது இருக்குது. அதுதான் அசல்ல மாணவர்கள் அல்லது மாணவிகளுடைய வேலை. வெறும் சொல்கிறத கேட்கறது மாத்திரம், அதுக்கு பேர் சாமியுல் இல்முன்னு பேர். இல்ம கேட்குறவங்கன்னு அர்த்தம். கேட்குறவங்களா இருக்கக்கூடாது, இல்ம தேடுறவங்களா இருக்கும். அதுக்காக முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி அந்த இல்மினுடைய நிலையிலே தேடும் பொழுது தான் உண்மையிலேயே ஒரு உன்னதமானதாக இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் கீழக்கரையில் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக முதுபெரும் உலமாக்களுக்கு ஒரு 75 வயசு 73 வயசு தொட்டவங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு 50 வருஷம் காலல்லா கால ரசூலுல்லா, அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லா சொன்னாங்கன்னு உம்மத்துக்கு மார்க்கத்தை சொன்னவர்கள். அதனால ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்து மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் கூப்பிட்டு, யார் 73 வயசை நிறைவடைந்து விட்டார்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு கௌரவத்தை நம்ம செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பணமுடிப்பும் அவங்களுக்கு ஒரு ஷீல்டும் கொடுத்தோம். அதில் ஒரு வசதியான ஒரு அசரத்து, அவர் நல்ல வசதியான ஆள். யாருன்னு சொல்கிறேன்னு, சென்னை கிரசண்ட் ஸ்கூலினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மசூத் அசரத்துன்னு ஒரு ஆள். அவரும் அந்த வயசில் வர்றார். இப்போ அவர் முதல்ல கொஞ்சம் யோசிச்சார், நம்ம தானே தூட்டிக்கிட்டுலாம் நிறைய வச்சுருக்கோமே, நம்ம போய் அதையும் வாங்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அவர் சொல்கிறார், யோசித்து நம்மள்கிட்ட பணம் இருக்குது, நிறைய சம்பளமும் வாங்குகிறோம்,
அதனால் அது இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க, நம்ம வாங்க வேண்டாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் குர்ஆனில் நான் ஒரு ஆயத்தினுடைய தஃப்சீரை பார்த்தேன், உஸ்மான் அல்லாஹ்வுடைய வரலாற்றில் ஒரு செய்தியை படித்தேன். இந்த ரெண்டையும் படித்த உடனே நான் வாங்கிறதுக்கு வந்துட்டேன்னார். அந்த 2 செய்தியும் படித்த உடனே வாங்கிறதுக்கு நான் வந்துட்டேன். என்ன செய்தி அதற்கு? அப்படி என்ன செய்தியை படிச்சிக்க குர்ஆனில் ஆயத்தினுடைய தஃப்சீர்லையும் உஸ்மான் அல்லாஹ்வுடைய வரலாறுலையும் என்ன படிச்சிங்கன்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், அதாவது தஃப்சீரில் இந்த நம்லு ஒரு சூறா, எறும்பு சம்பந்தமாக ஒரு சூறா வருது இல்லையா, அந்த சூறாவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த எறும்பு பேசிச்சின்னு வருது இல்லையா, காலத்து நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லுதுகுலு, எறும்பினங்களே உங்கள் பொந்தில் போய் நுழைஞ்சுக்கங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் பட்டாளமும் வருது, தெரியாமல் உங்களை மிதிச்சிடக்கூடாது, அவங்க தெரியாமல் உங்களை மிதித்து அழிச்சிடக்கூடாது, அதனால் உங்கள் பொந்தில் போய் நுழைஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த எறும்பு கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து அந்த எறும்பு சொன்னது. எல்லா எறும்பையும் உள்ள நுழைஞ்சிருச்சு. அந்த எறும்பு சொன்னதை கேட்டு சுலைமான் சிரிச்சாங்களாம். குர்ஆனில் வருது. ஏன் சிரிச்சாங்களான்னா, அது சொல்லுது விவரம் இல்லாமல் நம்மளை மிதிச்சிருவாங்க, நம்மளும் விவரம் இல்லாத ஆளுன்னு சொல்லுது. எறும்பு சொல்லுது விவரம் இல்லாமல் நம்மளை மிதிச்சிருவாங்க, அது விவரம் இல்லாமல் சொன்னதை பார்த்து சிரிச்சாங்களாம். அதுக்கு பிறகு அந்த எறும்பிடத்தில் சுலைமான் தான் எல்லாத்துலேயும் பேசுவாங்க, உலகத்தில் எல்லா பாஷையும் தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உல்லிம்னா மன்திகத்தை, பறவையினுடைய மொழி, உலகத்தில் உள்ள எல்லா பிராணிகளுடைய மொழியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். நமக்கு ஒன்றும் தெரியாது. காக்கா சத்தம் போடுதுன்னா காக்கான்னு சொல்லுதுன்னா நம்ம அடங்கியிருப்போம். ஆனால் அது என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது. அது சொல்லும். துன்யாவில் உள்ள மனுஷர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கலப்படான்னு சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலன்னு அது நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ அதனால் எறும்புகளுக்கு எல்லாத்துக்கும் மொழி இருக்குது, பேச்சு இருக்குது. ஒரு இடத்துல சுலைமான் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு 2 குருவி அங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்குது. அந்த 2 குருவியும் காதல் ஜோடி, கணவன் மனைவியாக ஆக போகிறவங்க. அப்போ அந்த ஆண் குருவி பெண் குருவிட்ட சொல்லிச்சான், நீ என்ன கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நான் குறிப்பிட்ட இன்ன மலையில் உனக்கு அழகான ஒரு கூடு கட்டி வீடு கட்டி தருவேன்னு சொல்லிச்சான். இதை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தாங்களாம். இப்போ எல்லாரும் என்ன சிரிக்கிறீங்க, அதை பார்க்குறீங்க, அது ஏதோ சத்தம் போடுறதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க என்னன்னு கேட்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இல்லை அந்த ஆண் குருவி தன்னுடைய பெண் குருவிகிட்ட சொல்லுது, இது 2 கல்யாணம் முடிக்கிற திட்டம் போடுறா, அது பெண் குருவிகிட்ட சொல்லுது, என்ன நீ கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நான் இன்ன மலையில் உனக்கு ஒரு அழகான அந்த மரத்தில் வீடு கட்டி தருவேன், ஒரு கூடு கட்டி தருவேன்னு சொல்லுது. அது சொல்கிற மலை இருக்குது இல்லையா, அங்கே ஒரு மரம் கூட கிடையாது. அந்த மரத்தில் உனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லுது. துன்யாவில் எல்லா மாப்பிளமாரும் எல்லா பொஞ்சாதிட்டையும் பொய் தான் பேசுவாங்க போல் தெரியுது அப்படின்னு இதிலிருந்து விளங்குது. அதை பார்த்து நான் விளங்கிக்கிட்டேன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக வரலாற்றில் வருது. அதனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரையிலே எல்லா மொழிகளும் தெரியும். அதுக்கு இது ஒரு உதாரணம் சொன்னாங்களாம். அப்போ அதனால உலகத்தில் அந்த எறும்பு இருக்குதே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பரிசை கொண்டு வந்து கொடுத்துச்சான். ஒரு பரிசு கொடுத்து தஃப்சீரில் எழுதுறாங்க, ஒரு பரிசை கொண்டு வந்து கொடுத்துச்சான். அந்த பரிசை சுலைமான் நபி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பில்கிஸ் மகாராணி அவங்க ஒரு பரிசு கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த பரிசை ஏற்றுக்கிறல்ல. அது மாதிரி நமக்கு இந்த நேரத்தில் கொடுக்கப்படக்கூடிய இந்த கௌரவம் என்பது நம்முடைய பணிகளுக்காக, மார்க்க பணிகளுக்கு உண்டான ஒரு கண்ணியமே தவிர ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சன்மானமாக இதை கருதல்ல என்று அந்த ஆயத்தினுடைய தஃப்சீரை படித்த உடனே நான் இதை வாங்குவதற்கு வந்தேன்னு ஹஸரத் சொன்னாங்க. அது மாதிரி உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் ஒரு ஆள் செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு ஒரு கண்ணியம் செய்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பணமடிப்பு கொடுத்தாங்களாம். அவங்க பெரிய பணக்காரர். ஆனால் உஸ்மான் அல்லாஹ் சொன்னாங்களாம், இப்பொழுது பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சேவைக்காக கொடுக்கப்படக்கூடிய சன்மானம் என்பது இது பரக்கத்தானது, இதை நான் வாங்கிக் கொள்கிறேன்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், இப்படி வித்தியாசமான ஒரு பார்வை ஆயத்துகளிலே, ஹதீஸ்களிலே, வரலாறுகளிலே நல்ல செய்திகளை படித்து 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 படிக்கிறதோடு நிப்பாட்டிக்கிற கூடாது, எழுதியும் வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா மறதின்னு ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அப்புறம் என்னமோ சொன்னமே நினச்சிக்கிட்டே இருக்கும். எழுதி வச்சோன்னா அது என்ன செய்யும், பதிஞ்சு போயிருக்கும். எழுதி வச்சோன்னு சொன்னால் பதிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அப்படி எழுதி வச்சா தான் மனப்பாடமாக இருக்குங்கிறதுனால ஒரு ஆள் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் கேட்டாராம், ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, நேற்று உங்கள் வீட்டில் பசியார் என்னமான்னு கேட்டாராம். உப்புமான்னு சொல்லிச்சு. முந்தா நாள் என்னம்மா, இட்லி. ஒவ்வொரு நேரம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு.
இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு அவர் கேட்டாராம், உங்கள் வீட்டில் நேற்று என்ன பசியாரம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. என்ன பசியாரா? உப்புமா. முந்தா நாள் உப்புமா தான். அதுக்கு முந்தின நாள் உப்புமா தான். என்னம்மா சொல்கிற, ஞாபகம் இல்லையா, சும்மா சொல்கிறியா? இல்லை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் உப்புமா தான் சொல்லிச்சா. அது எல்லா நாளும் உப்புமா தான். அப்படி இருந்தால் ஞாபகம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒன்று மாற்றி போடும் பொழுது நேற்றுன்னு இழுப்போம், முந்தா நாள் தான் இன்னும் கொஞ்சம் இழுப்போம், அதுக்கு முந்தின நாள் ஞாபகம் இல்லையேன்னு சொல்லுவோம். அதனால் நம்ம மறதியினால் படைக்கப்பட்டவர்கள்ங்கிறதுனால சில விஷயங்களை பார்த்தா கேட்டால் நம்ம எழுதி வச்சுக்கிட்டான்னு வைங்க, அது ஞாபகம் இருக்கும் என்பது மாத்திரமல்ல, பின்னால் பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கும். பின்னால் பார்க்கும் பொழுதெல்லாம் ஆஹா, இப்படி ஒரு செய்தி நம்ம எழுதி வச்சோமேன்னு சொல்லிட்டு. அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கல்வியை வளர்த்து கொள்ளுங்கள், பேச்சாற்றலை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த உம்மத்திற்கு, சமூகத்திற்கு மார்க்கத்தை சொல்வதற்காக நீங்கள் தயாராகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது, மார்க்கத்தை நல்லபடியாக கொண்டு சேர்க்கறதுக்கு பேச்சாற்றல்ங்கிறது தேவை. ஒன்றும் பேச தெரியலன்னு நீங்கள் மேடையில் போய் நின்று இருக்கணும். நல்ல விஷயங்களை அவங்க தெளிவாக சொல்ல தெரிஞ்சாதான் ஒரு விஷயத்தை விளக்கி சொல்ல முடியும். அதனால் நம்முடைய கல்வியை கற்பதோடு, மார்க்க விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்வதோடு, அதை எழுதி வைப்பதோடு, மேடையில் பேசுவதற்குண்டான அந்த ஆற்றலையும் இன்ஷா அல்லாஹ் வளர்த்து கொள்ளுங்கள். பேச்சாற்றலை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும் இன்னொரு நாளைக்கு தனியாக சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கதீரன் வித்தாரின். இறுதியாக இந்த போட்டி எப்படி நடந்துச்சு, எப்படி மார்க் போட்டாங்க, எல்லாரும் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நடுவர்களில் ஒருவரான பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய பள்ளியினுடைய மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபில் அப்துல் ரஹ்மான் சிராஜி ஹதரத் அவர்கள் இங்கே ஒரு 5 நிமிடம் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா மாணவிகளுமே நல்ல சிறப்பாக பேசுனீங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால், நான் மார்க் போடக்கூடிய நடுவர்களுக்கு திகைப்பாக இருந்தது. எல்லாருமே ஈக்குவல் மார்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட அரை மார்க்கு 1 மார்க்கு வித்தியாசத்தில் எல்லாரும் இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஏற்பாட்டாளர்கள் 40 பேர் பேசுனாங்க, 40 பேருக்குமே பரிசு கொடுக்கலாம், ஈக்குவல் பரிசு கொடுக்குறாங்கிற அளவுக்கு பெரும்பாலும் ஈக்குவலாக நல்லா பேசுனீங்க. இருந்தாலும் நம்ம முதலில் அறிவித்தபடி குர்ஆனுடைய கருத்து, ஹதீஸுடைய கருத்து, சம்பவம், இந்த அமைப்பில் மார்க் போட்டதுனால ஒரு 1 மார்க்கு ஒரு அரை மார்க்கு வித்தியாசத்தில் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மார்க்கு எடுத்த ஹஸரத் எல்லாரும் ஐஸ் வைக்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுத்துடலான்னு சொல்லி. ஏன்னா நான் பேசுகிற பயானை விட சிறப்பாக இருந்தது எல்லாருடைய பயானம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இப்போ மார்க் போட்டிருக்கிறோம். மார்க் போட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு தேர்ந்தெடுத்துருக்கிறோம். அந்த மார்க்கில் 3 நடுவர்கள் இருந்து 3ஐயும் டோட்டல் பண்ணி, அதாவது எந்த மதரசா பிள்ளைகள், மதரசா பேரும் தெரியாது, பிள்ளைகளுடைய பேரும் தெரியாது, முகமும் தெரியாது, பேசுனதை வச்சு, இப்போ பேசுனதை வச்சு அப்படி மார்க் போட்டோம். சில மாணவிகள் திறமையான பிள்ளைகளாக இருக்கலாம். மேடையில் பேசும்போது சின்ன தடுமாற்றம், பிரேக் ஆச்சுன்னா ஒரு அரை மார்க் 1 மார்க் குறையும். ஆனால் நல்லா பேசக்கூடியவங்க, நான் நல்லா பேசுகிறேன், குறிப்பெடுத்து அங்கே போன உடனே திணறிடுச்சுன்னு, அந்த மாதிரி ஏற்படுறது சகஜம்தான். அந்த அடிப்படையில் இங்கே கவனித்ததில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு தேர்ந்தெடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். மாணவிகளுக்கு ஒரு குட் நியூஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் ஒவ்வொரு ஆள், தேர்ட் ப்ரைஸு ஒரே மார்க்கு 2 பேர். அதனால இந்த நிர்வாகிகள் 2 பேருக்கும் தேர்ட் ப்ரைஸ் 2 பேருக்கும் ஒரே மாதிரி பரிசு கொடுத்துடலான்னு, அதை குலுக்கி எடுக்கவான்னு யோசனை பண்ணாங்க. இல்லை, 2 பேருக்குமே பிரைஸ் கொடுத்துடலான்னு. அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் 2 பேருக்கு இன்ஷா அல்லாஹ். ஆக உங்களுடைய இல்மிலே அல்லாஹு தாலா நிரப்பமாக பறக்கச் செய்வானாக. அல்லாஹு தாலா இந்த மார்க்க கல்வியை பெண்கள் சமுதாயத்திற்கு இன்னும் உங்களின் மூலமாக இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இந்த இஸ்லாமிய கல்வி ஞானத்தை கொண்டு சேர்ப்பானாக. இந்த கல்வியின் மூலமாக நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய கல்வியாக அல்லாஹு தஆலா இந்த கல்வியை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல் மதரசத்துல் ஹிதாயத்துல் நிஸ்வான் அரபிக் கல்லூரியில் பயிலும் ஷேக் சிந்தா ஞானியார் அவருடைய மகள் சே முகமது அனீஸ் நபிலா அவர்கள் பெறுகிறார். சான்றிதழும் ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பரிசை கணியத்திற்குரிய
எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் ஹசரத் அவர்கள் இந்த பரிசையும் சான்றையும் வழங்குகிறார். தக்பீர். இரண்டாம் பரிசு அல் மதரசுல் ஹிதாயத்துல் நிஸ்வான் அரபிக் கல்லூரியில் பயிலும் கௌஸ் அலி அவர்களின் மகள் ஜி ஆயிஷா மீரா அவர்கள் பெறுகிறார்கள். கணிதத்திற்குரிய இந்த பரிசை கணிதத்திற்குரிய எங்களுடைய ஊர் மக்களில் பெரியவர்களில் ஒருவரான பாலே சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் கணிதத்திற்குரிய LKMA நவாப் ஹாஜர் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார். குழு தக்பீர். இப்போது தேர்டு பிரைஸு வழங்கப்படுகிறது. இந்த மூன்றாம் பரிசு 2 நபர்களுக்கு ஈக்குவலான மார்க்கு, சமமான மார்க்கு வந்திருக்கிறது. அதனால் என்ன செய்வாங்க வழக்கம் போல் அப்படின்னா, குழுக்கள் போட்டு அந்த 2ல் ஏதாவது ஒன்றை எடுத்து தான் ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க, ஒரு ஆளை ஆறுதல் ஆக்கிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த நிர்வாகம் மதரசா ஃபைதுர் ரஹ்மானுடைய நிர்வாகம் அப்படி இல்லை. மிக பெருந்தன்மையோடு 2 பரிசுக்கும் 2 பேருக்கும் ஈக்குவலாகவே பரிசு வழங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதில் முதலாவதாக நமது ஃபைதுர் ரஹ்மான் அரபிக் கல்லூரி சார்பாக இன்று 18/10/2025 சனிக்கிழமை ஹிஜ்ரி 1447 ரபியுல் ஆஹிர் பிறை 26 அன்று நடைபெற்ற பெண்கள் அரபிக் கல்லூரி மாணவிகளுக்கான பேச்சு போட்டியில் அல் மதரசத்துர் ரஷீதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பயிலும் முகமது அலி அவர்களுடைய மகள் சானியா அவர்களுக்கு 3ஆம் இடத்தில் தேர்ச்சி பெற்றார் என இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதற்காக அத்தோடு ஒரு பரிசு தொகையும் அவர்களுக்கு சேர்ந்து வழங்கப்படுகிறது. இந்த பரிசினை கண்ணியத்திற்குரிய எங்கள் பள்ளியினுடைய அன்னை பாத்திமா ஜும்மா பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர், எம்ஏஆர் ட்ரஸ்டினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் எம்ஏ நிஃபாய் சார் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார். அடுத்து நமது ஃபைதுர் ரஹ்மான் அரபிக் கல்லூரி சார்பாக இன்று நடைபெற்ற பெண்கள் அரபிக் கல்லூரி மாணவிகளுக்கான பேச்சு போட்டியில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பயிலும் முகமது முஹைதீன் அவர்களுடைய மகள் எம் சனா அவர்கள் கலந்து 3ஆம் இடத்தில் தேர்ச்சி பெற்றார் என இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதோடு கணிசமான தொகையில் பரிசும் வழங்கப்படுகிறது. இந்த பரிசை கண்ணியத்திற்குரிய எங்களுடைய கல்லூரியுடைய தலைவர் ஜனாப் MG ரஹ்மத்துல்லா அவர்கள் வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி சென்று டைம் 10ங்கிற நேரத்திலையும் சரியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து தந்த கண்ணியத்திற்குரிய நடுவர் பெருந்தகை ஹசரத்மார்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய மௌலானா ஷாகுல் ஹமீது ஜலாலி ஹசரத் அவர்கள் முன்பு நான் சொன்னதை போன்று ஒரு பேச்சாளர், அதே போன்று நல்ல எழுத்தாளர், அதைவிட மிக முக்கியம் நல்ல வாசிப்பாளர் ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய மதரசாவுடைய மூத்த உஸ்தாத் அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். பொன்னுடைய பொறுத்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்து கணிதத்திற்குரிய சேவினி ஹசரத் அவர்கள் பேட்டை எங்களுடைய ஹிஃபது உஸ்தாத் அவர்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த நிகழ்ச்சிக்கு நடுவருக்கு தகுதியானவங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல திறமையானவங்க, அதிகமாக கித்தாபோடு தொடர்போடு இருக்கக்கூடியவங்க, அதிகமாக வாசிக்கக்கூடியவங்க. கணிதத்திற்குரிய செய்திலி ஹசரத் அவர்களுக்கு கணிதத்திற்குரிய எங்களுடைய கல்லூரியுடைய கௌரவ பேராசிரியர் கே ஜலீல் ஹசரத் பெருமை அவர்கள் பொன்னாடை போட்டு நினைவு பற்றி சொல்லுவார். அடுத்து கண்ணியத்திற்குரிய
பாலை சதுர்குல் அப்பா கல்லூரியினுடைய மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் சிராஜி ஹசரத் அவர்கள் நல்ல திறமையானவங்க. பல அரபு கல்லூரியில் அவங்க ஓதி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியினுடைய தலைமை பேராசிரியர் கணிதத்துக்குரிய மௌலானா முஸ்தபா மசலவி ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நிறைவு சொல்லுவார். அடுத்து கணிதத்திற்குரிய ஆசிரியர் குழந்தை காஜி ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியுடைய தலைவர் எம் ஜி ரஹமத்துல்லா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை பொருத்தி வரவேற்பார். அடுத்து கணிதத்திற்குரிய எங்கள் ஊர் தலைவர்கள் ஒருவரான அல்ஹாஜ் கணிதத்திற்குரிய எல்கேஎம்ஏ நவாப் சார் அவர்களுக்கு ஜலீல் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி வரவேற்பார். அடுத்து கணிதத்திற்குரிய எங்கள் பள்ளியினுடைய தலைவர் கணிதத்திற்குரிய அல்ஹாஜ் எம்ஏ நிஃபாய் சார் அவர்களுக்கு அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். கணிதத்திற்குரிய ஜலீல் ஹசரத் அவர்களுக்கு பள்ளியினுடைய செயலாளர் முகமது ரிவா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். கணிதத்திற்குரிய முஸ்தபா ஹசரத் அவர்களுக்கு சாஜிதன் அவர்கள் பள்ளியினுடைய இணைச் செயலாளர் மதரசாவுடைய இணைச் செயலாளர் சாஜிதன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். அடுத்து கணிதத்திற்குரிய ஷாகுல் ஹசரத் அவர்களுக்கு கணிதத்திற்குரிய மதரசாவுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். ஷாகுல் ஹசரத் ஹுபைப் ஹசரத் அவர்களுக்கு மதரசாவுடைய ஆசிரியர் ஹுபைப் ஹசரத் அவர்களுக்கு சாந்தி ரம்ஜான் அவர்கள் பொன்னாடை போட்டு வரப்பார்கள். அடுத்து மதரசாவுடைய ஆசிரியர் அல்ஹாபி மஹ்ரூஸ் நிகழ்ச்சி உண்மையிலே இந்த நிகழ்ச்சிகள் கூட அதிகமாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்த மஹ்ரூஸ் அவர்களுக்கு கணிதத்திற்குரிய காஜானன் அவர்கள் பொன்னாடை பொறுத்து வரப்பார்கள். இப்போது ஆறுதல் பரிசும் சனதின் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. F14 ஒய் காஜா மெதீன் அவர்களின் மகள் கே ஆயிஷா ரீம் அவர்களுக்கு. F22 சாகுல் ஹமீது பாதுஷா அவர்களின் மகள் PS மர்சூகா அவர்கள். F28 ஏ காசிம் பாத்திமா அவர்களின் மகள் VS சஹரத்துன் நுபூஸ் அவர்களுக்கு. F27 ரசூல் முஹீதீன் அவர்களின் மகள் நுஸ்ரத் ஜஹான் அவர்களுக்கு. பேர் சொல்லு, பேர் இது மர்சூகா வைங்கம்மா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்து புஷ்ராவா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்து கணிதத்திற்குரிய அல்ஹாஜ் எல்கேஎம்ஏ நவாப் சார் அவர்கள் வழங்குகிறார்கள். F33 அபூபக்கர் சித்திக் அவர்களின் மகள் ஹாஜரா அவர்களுக்கு. F01 மோ ஹாமிம் பிள்ளை அவர்களின் மகள் அசன் ஃபாத்திமா அவர்களுக்கு. F04 சையது அகமது அவர்களின் மகள் எஸ் அமீர் நிஷா அவர்களுக்கு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்து F03 எம் காஜா மெதீன் அவர்களின் மகள் கே முகமது ஆபிதா அவர்களுக்கு. கணிதத்திற்குரிய பள்ளியினுடைய தலைவர்கள் வழங்குகிறார். F25 எம் பதவுசமான் அவர்களின் மகள் பி ரைஹானா பர்வீன் அவர்களுக்கு. F23 சின்னத் நிஷா அவர்களின் மகள் சாதத்து சாதிகா அவர்களுக்கு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்து கணிதத்திற்குரிய நடுவர் ஷாகுல் ஹமீத் ஹசரத் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குகிறார்கள். F09 எஸ் காஜா ஹுசேன் அவர்களின் மகள் கே முவாஃபிகா அவர்களுக்கு. F32 எம்.ஏ ஹசன் முஹீதீன் அவர்களின் மகள் ஏ அனிஸ் ஃபாத்திமா. F37 அகமது மைதீன் அவர்களின் மகள் ஆயிஷா இர்ஃபானா அவர்களுக்கு. ஹசரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்த பரிசுகளை கணிதத்திற்குரிய செய்தி ஹசரத் அவர்கள் வழங்குகிறார்.
ஏ முஸ்தபா அவர்களின் மகள் எம் ஆஃப்ரின் ஃபாத்திமா. F08 காதர் பாதுஷா அவர்களின் மகள் முகமது வசீமா. F30 OS நாகூர் மீரான் அவர்களின் மனைவி MY ரஹீமா பர்வீன் அவர்கள். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. அடுத்த பரிசுகளை கிடைத்திருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் ஹஸரத் அவர்கள் வழங்குகிறார். F38 JA ஷம்சுத்தீன் அவர்களின் மகள் JS சஃப்ரின் அவர்களுக்கு. F19 SM ஷாகுல் ஹமீது பாதுஷா அவர்களின் மகள் வாபிரா அவர்களுக்கு. F26 S நிஜாமுத்தீன் அவர்களின் மகள் N நஸ்ரின் ஃபாத்திமா அவர்களுக்கு. F07 AMS ஷேக் முகமது அவர்களின் மகள் ஷஃபானா அவர்களுக்கு. அடுத்த பரிசை கிடைக்கக்கூடிய ஜலீல் ஹஸரத் அவர்கள் வழங்குவார். நஸ்ரீன் ஃபாத்திமா இருக்கீங்களாம்மா? மாஸ்டர் பேர் வந்து அடுத்து அதை எடுத்து சஃபா கொடுங்க சார். இது கொடுத்துருங்க ஷஃபானா. இது கொடுங்க. F13 S ஜாகிர் ஹுசேன் அவர்களின் மகள் J தாஹிரா ஷெரீன். F10 முகமது அப்துல் காதர் அவர்களின் மகள் தஸ்னீம். F24 ஹாமிம் அவர்களின் மகள் மரியம் பீவி. ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. அடுத்த பரிசுகளை கிடைத்திருக்கக்கூடிய கல்லூரியுடைய தலைவர்கள் வழங்குகிறார். சையது ஹசன் அவர்களின் மகள் ஷம்சுனிசா. F31 அப்பாஸ் அவர்களின் மகள் ஏ சையது ஃபாத்திமா. F21 M முகமது உதுமான் அவளின் மகள் ரஜியா பேகம். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. அடுத்த பரிசுகளை கணித்திற்குரிய முஸ்தபா ஹஸரத் அவர்கள் வழங்குவார்கள். பேர் கேட்டுக்க. F35 S சையது அகமது பஷீர் அவளின் மகள் உமீரா அலீமா. F14 ஆபிதா ஜமால் அவளின் மகள் முகமது ருமானா பானோ. F34 அபு தாகிர் அவளின் மகள் ஏ ஆயிஷா நவுசின். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. F05 SM அப்துல் காதர் அவளின் மகள் கௌசர் ஃபாத்திமா. கொடுத்துருங்க, சீக்கிரமா கொடுங்க. பொறுப்பு கொடுத்தவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த பார்சல் எடுத்து எல்லாத்தையும் கொடுங்க. அடுத்த பரிசை கிடைக்கிறது அப்துல் சமத் ஹஸரத் அவர்கள் வழங்குவார்கள். F16 ஆஸ்மின். F18 MA முகமது அலி அவளின் மகள் ஏ மர்ஜானா. F06 பஷீர் அப்பா புகாரி அவளின் மகள் ரஜபு நிஷா. ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. F29 அடுத்து F06 பஷீர் அப்பா புகாரி அவருடைய மகள் நிஷா. கணிதக்கூடிய மாசானுடைய துணை முதல்வர்கள் புகாரி ஹஸரத். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம், அவங்க கொடுப்பாங்க. ஏமா ஒரே சின்ன விஷயம், நம்ம சுன்னத் ஜமாத்தினுடைய மிக முக்கியமான விஷயம், மூத்த அசத்மார்கள் இருக்காங்க, முடிய போது ஒரு சின்ன துவா ஓதிட்டு நீங்க கிளம்பிடுங்க. உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்குமே வாகன ஏற்பாடு வசதி பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால ஒரு மாத காலமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் திட்டமிட்டு நடத்தணும். ஆரம்பமாக சொன்ன மாதிரி முழுக்க இதில் வந்து அமானிதங்கள் மோசடி ஆகிடக்கூடாதுங்கிறதுனால எங்கள் மதரசா பிள்ளைகளும் கலந்துக்கிட்டாங்க. எல்லோருக்கும் குளிக்க போட்டது மாதிரி எங்கள் மதரசா பிள்ளைகளும் செஞ்சோம், குளிக்க போட்டு தலைப்பு கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே சிறப்பாக இதில் பேசியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வரக்கூடிய ஜலீல் ஹஸரத் இன்னைக்கு பார்த்துட்டு கூட சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியை நம்ம வருஷம் கையில் எடுக்கணும்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக
ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆனந்தமும் ஆசையும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்காக வேண்டி யாரெல்லாம் எங்களுக்கு பொருளாதார உதவியை எங்களுக்கு தந்தார்களோ, பொருளால், உடலால், ஆலோசனைகளால் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நல்ல மக்களுக்கு, நல்லுள்ளங்களுக்கு இம்மையினுடைய அனைத்து நனவுகளையும் நிறைவாக தருவானாக. குறிப்பாக அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்து வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய காஞ்சி ஹஸரத் அவர்கள் சிறிய ஒரு முகவதற்கு பிறகு ஸலவாத்து சொல்லி இந்த சபை நிறைவாகும். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த அத்துணை பெருமக்களுக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் பித்தாரின். குறிப்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய 3 நடுவர் பெருந்தகை ஹஸரத்மார்களுக்கும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.